ஏசு கிறிஸ்து சிலுவையில் கூறின 7 மொழிகளும் உலகத்தால் நம்ம கிறிஸ்தவர்களால் அன்றும் இன்றும் என்றும் போற்றப்படுகிறது இல்லையா? அவரை கொடுமைப்படுத்தி அவரை கொன்றவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிதாவிடம் மன்றாடின அந்த முதல் மொழி, பரதேசி வாழ்க்கை எனக்கும் தருவீங்களா அப்படின்னு கேட்ட அந்த திருடனுக்கு பரதேசி வாழ்க்கையை கொடுத்த அந்த அன்பின் மொழி, அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் அவருடைய அன்பான சீடனாகிய யோவானுக்கும் அடைக்கலம் வழங்கின ஒரு பண்பின் மொழி, உலகத்தின் பாவத்தை சுமந்துத்திக்கிற தேவாட்டுக்குட்டியா நான் பலியாகிட்டேன் அப்படின்ற உணர்த்தும் மீட்பின் மொழி, அவருடைய தாகத்தை உணர்த்துகிற தயாள மொழி, அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த பணியை வெற்றிகரமாக செய்து முடித்த ஒரு வெற்றியின் முழக்க மொழி, கடைசியாக பிதாவுடைய கைகளில் ஆவியை ஒப்படைக்கும் அர்ப்பண மொழி. ஸோ இந்த 7 மொழிகளும் நம்ம வருஷம் வருஷம் இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த அற்புத மொழிகள் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கா, அற்புதம் செஞ்சுருக்கா, ஒரு மிராக்கிள் செஞ்சுருக்கா? சிலுவையின் மரணமாகட்டும், சிலுவையில் பேசின மொழிகளாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.